விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம். அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம். வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் vlog தான் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் அப்படியே இதுவும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. மெயினாக என்ன பார்க்கறதுக்காக, என்னோட கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக. ஃபேஸ் எனக்கு தெரியலையே, உங்க ஃபேஸ் தான் தெரியுது. என்னோட கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குஷி கிரேஸ் வந்து இந்த கிட்ஸுக்கு மத்தியில் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்து ஸ்குஷியே வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்களுமே என்னோட கிட்ஸுக்காக வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏர் ட்ரை கிளே, அப்புறம் அவங்களே வந்து கையாலே வந்து சில ஹேண்ட்மேட் கிஃப்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்களா அழகா, இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணது, கிளேல பண்ணது. பார்க்கவே வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து கிஃப்ட் கவர் பேக்கிங்கும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அழகா சாக்லேட் மாதிரி அப்படிலாம். அப்புறம் வந்த கையோடையே கிளேலாம் எடுத்து வச்சுட்டு 4 பேரும் உட்காந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல டைம் பாஸ் தான் கிட்ஸுக்கு. அம்மா வீட்டுக்கு வந்தாலே மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி க்ரீனாக தான் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பீர்க்கங்காய் தோல் இருக்கும்ல, அதில் வந்து நிறையா பேர் சட்னி செய்வீங்க. பட் வந்து இது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா புளிக்கு பதிலாக வந்து நெல்லிக்காய் போட்டு செய்வாங்க. அந்த புளியை கூட கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன ஹெல்த்தியாக ஆப்ஷன் சேர்க்கலாம், அந்த மாதிரி யோசிச்சு தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பாக நிறையா பேத்துக்கு பீர்க்கங்காய் சட்னி வந்து தெரிஞ்சிருக்கும். பட் எத்தனை பேர் இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டு செய்வீங்கன்னு தெரியல. நானுமே துபாயில் பீர்க்கங்காய்லாம் வாங்குவேன். பட் இருந்தாலும் செய்ய அலுப்பு பட்டுக்கிட்டு அந்த தோல் வச்சு நான் இது வரைக்கும் சட்னிலாம் செஞ்சதே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா எப்போதுமே கரெக்டாக வந்து சட்னி செஞ்சுருவாங்க அதை வச்சு. நம்மலாம் சின்ன வயசாக இருக்கிறப்ப எவ்வளோ கேம்ஸ் விளாடுவோம். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனையும் டிவியும் விட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவங்களெல்லாம் வந்து இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு சரி வாங்க பூஸ்ட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் விளாட ஆரம்பித்தோம். என்னோட சின்ன பையனுக்கு வந்து 3 letter வேர்ட்ஸ் தான் படிக்க தெரியும். ஸோ அதுக்காகவே ஃபிஷ்ஷு, டாக் அந்த மாதிரி 3 times வின் பண்ணிட்டோம். ஃபைனலி எடுத்துட்டேன். நீங்க குசல் வை, கை வை. குசல் லாஸ்ட். அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். சென்னையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டேடியோட சிஸ்டர் இருக்காங்க. ஸோ என்னோட மாமி வீட்டுக்கு தான் வந்து போகிறோம். ஒரு 2 days ட்ரிப் தான். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டோம். முன்னாடியிலேருந்தே எங்கள் அண்ணெல்லாமும் எப்போ வெக்கேஷனில் வந்தாலும் சரி, இப்போ நான் வெக்கேஷனில் வந்தாலும் சரி, நாங்கள் எல்லா ரிலேட்டிவ்ஸுமே போயிட்டு பார்ப்போம். ஏன்னா துபாயில் இருக்கிறதுனால நம்ம அங்கே உள்ள ரிலேட்டிவ்ஸ் கூட தான் வந்து பழகும். இங்கே உள்ள ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரிப் வந்து கிளம்பிடுறது. ஸ்டேஷனில் வெயிட் பண்ணதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூடு. ஒரு 1/2 hour லேட்டு வேறு ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் ஏறினதுமே பார்த்தீங்கன்னா வீட்லேருந்தே வந்து லெமன் ஜூஸ்லாம் வந்து போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடித்து மழை பெய்யவே இல்லை. பட் நாங்கள் ட்ரெயினில் போயிருக்கும் போது ஏதோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிச்சு. அதுவும் ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஆஃப் ஆகிடுச்சு. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேருந்து கிளம்புறப்பே வந்து வீட்டில் கரண்ட்டும் இல்லை. ஸோ செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. ட்ரெயின்லேயுமே பயங்கர சூடாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ட்ரெயினுக்கு போனோடனே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வளருது அப்படி இப்படின்னு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போய் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் பசிக்குதுன்னு நல்ல வேலை வீட்லேருந்தும் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த கிட்ஸுக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான். ஸோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கூட ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு.
அப்புறம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 1 by 1 ஏதாச்சும் ஒன்று வந்துட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி கொய்யாப்பழம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வேற செம்ம டேஸ்ட்டாக வேற இருந்துச்சு. எப்படி ட்ரெயினில் மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டான கொய்யாப்பழம் கிடைக்குதுன்னு தெரியல. இந்த ட்ராவலிங்கில் மட்டும் நம்மளோட வாயை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி உப்புக்கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா சமோசா வந்துச்சு. சமோசாவோட ப்ரைஸ் கேட்டு தான் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். 2 சமோசா தான் வாங்கினோம். அதுவே வந்து 30 ரூபா. ஒரு சமோசா எப்படா 15 ரூபா ஆச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை வாருக்கு அப்புறம் இப்படி எல்லாமே ப்ரைஸ் அதிகமாகிடுச்சா இல்லை ட்ரெயினில் இப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ட்ரெயினில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 hours 45 minutesலேயே வந்து ரீச் ஆகிட்டோம். இதுவே காரில் வந்தால் கூட நம்மளால் இவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. பட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வந்த டைட்னஸ் கூட வந்து தெரியாது. கேப் புக் பண்ணிவிட்டு கேப் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா A to B அங்கே வாசல்லே இருந்துச்சு தாம்பரம் ஸ்டேஷனில். ஸோ அங்கேருந்து வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து கேப் வந்துச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாயிடுச்சு. கேப்ல ஏறி உட்காந்தோடனே தான் நல்லா கூலிங்காக இருந்துச்சா, அப்பாடின்னு இருந்துச்சு. ஜெயச்சந்திரன்லாம் நல்லா பெருசாக கட்டிட்டாங்க. சென்னை தாங்க வேற லெவலில் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி வீடு வந்து ரீச் ஆகவே ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். போகுது ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஒரு வழியாக வந்து அப்புறம் ரீச் ஆயாச்சு. போனோடனே வேலையாக எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் என்னோடய கசின்க்கும் பார்த்தீங்கன்னா 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ கிட்ஸு கூட்டம் தான் இப்போ நிறையா இருக்குது. ஸோ ஒன்று எல்லாம் சேர்ந்துக்கிட்டு செம்ம ஜாலியாக வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினச்சேன் எல்லாம் மிங்கிள் ஆகிறதுக்கு. பட் பார்த்தோன்னே எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. அப்படியே டின்னருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டின்னர்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கிட்ஸை உட்கார வச்சிருவோன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சோம். அதுக்கடுத்து நம்ம பெரியவங்களாம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அவங்க வேலை முடிஞ்சாலே வந்து நமக்கு அப்பாடின்னு இருக்கும். நூடுல்ஸு, இட்லி, சாம்பார், சட்னின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் முடிச்சுட்டு மாடிக்கு போகலாம் வாங்க, மாடி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. சொன்ன மாதிரியே மாடியும் நல்லா ஸ்பேஷியஸாக க்ளீனாக, வேறு யாருமே இல்லை, வெறும் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதுவும் செம்ம காற்று அடிச்சுக்கிட்டு நல்லா குளுன்னு வீட்டில் இருக்கிறத விட மாடியில் அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்திருந்தப்போ சென்னைக்கு மட்டும் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. நல்ல வேலை இந்த தடவை எப்படியோ வந்து சென்னைக்கு போயே ஆகணும்னு ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்புனதே சென்னைக்கு தான். எனக்கு இவங்களோட பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே இவங்களோட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். எல்லாருமே வந்து நாங்கள் சிதம்பரத்தில் தான் வந்து பக்கத்தில் இருந்தோம். முன்னாடி நாங்கள் இப்படி சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்களோட கிட்ஸ்லாம் சேர்ந்து விளாட்ற நிலமை வந்துருச்சு. அப்புறம் பெரியவங்க நாங்களும் ஏதாச்சும் விளாட்லான்னு சொல்லிட்டு இந்த கொக்கோ விளாண்டுட்டு இருந்தோம். கொக்கோவில் நம்ம கீழே உட்காந்து விளாடுவோம். பட் இப்போலாம் நம்மளால் புஸ்குன்னு கீழே உட்காந்து ஏஞ்சிலாம் விளாட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டே வந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ நேற்றுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சூப்பராக அன்றைக்கி வந்து டே முடிஞ்சு போயிடுச்சு. நைட்டும் எப்படியோ வந்து தூங்கி ஏஞ்சாச்சு. எனக்கு புது வீட்டிலலாம் கொஞ்சம் தூக்கம் வராது. பட் இருந்தாலும் அப்படியோ முக்கி நக்கி கொஞ்சம் தூங்கி வந்து ஏஞ்சிட்டேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் வந்து ஆப்பம், அதுக்கு தேங்காய் பாலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாழைப்பழம்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் மாமியோட இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அவங்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்சும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பைக்கா என்னோட டேடியும் மாமாவும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் 2 கார் இருந்துச்சு. ஸோ 2 காரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். சும்மா ஷாப்பிங்காக ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பியிருந்தோம். சின்ன வயசுலலாம் வந்து ரம்ஜான், பக்ரீத்லாம் வந்தாலே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ்லாம் புக் பண்ணிவிட்டு சென்னைக்கு தான் வருவோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. எனக்கு அந்த மெமரிஸ் தான் வந்துச்சு. சரவணா ஸ்டோர், போத்தீஸ்ன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அங்கே போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதே ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்கும்.
அப்போலாம் ஜெயச்சந்திரன் இவ்வளோ பெருசாலாம் இருக்காது, இப்போதான் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க போல். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே நாங்கள் ரூம்லாம் எடுத்து தங்கி ட்ரெஸ்லாம் எடுப்போம் ரம்ஜானுக்கு. நான் போகிறப்ப ஏதாச்சும் குர்த்திலாம் கிடச்சா வாங்கலான்ற நினப்பில் தான் போனேன். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடவே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளோரில் வந்து குர்த்திஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலுமே வந்து வச்சுருந்தாங்க. 200லேருந்து 1000 வரைக்குமே நிறையா குர்த்திஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. நிறையா கோஆட் செட்லாமும் வந்து ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல்லாம் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக காட்டனாலாம் இல்லை. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு வந்து எதுவுமே வாங்கலை. ஃபைனலாக எனக்கு வந்து ஒரே ஒரு குர்த்தி தான் வந்து கிடச்சிச்சு. ஐலின் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஏதோ வந்து கோஸ்ட் வீடியோ போட்டிருப்பாங்க போல். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பயங்கரமாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மால்னு தான் சொல்லணும். ஒரு மாலில் என்னென்னலாம் இருக்குமோ அத்தனையும் இங்கே இருக்குது. ஒரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மேலே இந்த கேமிங்லாம் முடித்த பிறகு ஃபுட் கோர்ட்டும் வந்து பெரிய ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று, ரெஸ்டாரண்ட்லாம் போனால் எல்லோரும் வந்து அழகாக உட்காந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் இது வந்து ஃபுட் கோர்ட்டுன்றதுனால நம்மளே போயிட்டு நின்று வாங்கிட்டு வந்து வரணும், செல்ஃப் சர்வீஸ் மாதிரி பண்ணும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு நிம்மதியாக வந்து உட்காந்து சாப்பிட முடியல. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து க்ரௌடு இருந்துச்சு. சேர் கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா நின்றுட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெரைட்டியாக வாங்கினோம். பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ், பூரி, பாவ் பாஜி, ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வாங்கிட்டு எல்லாம் நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா சப்பல்லாம் வந்து வாங்கினேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே பெரிய மச்சான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காசா கிராண்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ அதை எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 இயர்ஸ் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து முடியல. இன்னுமே வந்து 1 இயர் ஆகும் போல். மார்ச்சில் தான் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வில்லாஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து வில்லாவில் வந்து புக் பண்ணல, ஃப்ளாட்டில் தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த லைனாக வில்லாலாம் பார்த்தா தான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அந்த வில்லாக்குனே உள்ள கிளப் ஹவுஸ்குள்ளே தான் வந்து நாங்கள் பார்க்குறதுக்காக வந்து போயிட்டு இருந்தோம். ஃப்ளாட்டில் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கிளப் ஹவுஸ் இருக்கும். வில்லாவில் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கிளப் ஹவுஸ் இருக்கும். நான் உங்களோட ஃப்ளாட்டுக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்களாம். ஸோ வந்து நம்மளால் மாடல் ஹவுஸ் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை கடைசியாக போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளப் ஹவுஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். உள்ள கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னு தனியாக ப்ளே ஏரியா இருக்குது. அப்புறம் வந்து மல்டி பர்பஸ் ஹால் இருக்குது. நம்ம என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் என்ன ஈவெண்ட் வேணாலும் நம்ம இங்கேயே வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு செப்பரேட்டாக ஹால் வச்சுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா வில்லாவில் உள்ளவங்களுக்காக தான். ஃப்ளாட்டில் வாங்கியிருக்கவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அது வந்து மேலே இருக்குது. எல்லாமே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு லக்ஸூரியாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் ஜும்பா கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வெளியில் போயிட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னே தேவையில்லை. எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஜிம்மும் உள்ளே இருக்குது. இப்போலாம் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல ஜிம் இருக்குது. ஸோ இங்கே இத்தனை இது வச்சுருக்காங்க, ஜிம் இல்லாமல் இருக்குமா? ஸோ ஜிம்மும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பில்லியார்ட்ஸ் ரூமுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு ரூம் வச்சுருக்காங்க. பட் என்ன ஒன்றுனா வில்லா வாங்குறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி
மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாட்டில் வாங்குறவங்களுக்கு வந்து சில இதுதான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் விஆர் கேமிங்காகவும் போர்ட் கேம்ஸ்க்காகவும் தனியாக இங்கே வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. நான் 12th முடித்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீவில் வந்து நாங்கள் நிறையா இந்த மாதிரி சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்காக நிறைய அப்பார்ட்மெண்ட் போய் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அங்கே நிறைய இந்த மாதிரி மாடல் ஹவுஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் நாங்கள் கடைசியில் வந்து வீடு வாங்கலை சென்னையில். அதுக்கடுத்து நாங்கள் சிதம்பரத்துலேயே பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டோம். ஆனால் அப்போலேருந்தே எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்து வீடு வாங்கணும், அதுவும் இந்த நிறையா இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் வந்து வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இப்போ வில்லா பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காசா கிராண்ட் ப்ரைம் ரோஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃப்ளாட்டு வாங்குறவங்களுக்கு உள்ளது. அங்கே வந்து உள்ளே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போயிருந்தோம். சரி உள்ளே போயிட்டு மாடல் ஹவுஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரியலான வீடு போயிட்டு பார்க்க முடியாது, இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால அங்கே வந்து உள்ளே விட மாட்டாங்களாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து மாடல் ஹவுஸ் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா 2 BHK தான். ஸோ மாடல் ஹவுஸ் வந்து எப்போவுமே நல்லா தான் இருக்கும். அவங்க வந்து பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து செம்ம லக்ஸுரியாக சூப்பராக இருந்துச்சு. எங்கள் மாமா ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து 2 BHK தான் வந்து எடுத்திருக்காங்க. 45 lakhs அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 700+ ஃபேமிலிஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. இங்கே ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. ரூம்க்கு அந்த லுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி பிரைட்டாக. பட் ரூம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்துச்சு. இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். இதில் மாடல் ஹவுஸில் பண்ணி வச்சுருக்காங்கன்றதுக்காக நமக்கும் வந்து அப்படியே இருக்கும்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி அதை தனியாக வந்து நம்ம பண்ணிக்கணும். நம்ம அவங்கக்கிட்டே சொன்னாலுமே அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த 2 BHK ஹவுஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. பட் அவங்க வாங்கியிருக்க வீடு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம் போல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் இடம் கிச்சனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா பால்கனி கிடையாது. எல்லா ரூம்லேயுமே வந்து பால்கனி இல்லை. பட் பால்கனிக்கு பதிலாக பால்கனி மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு கிளாஸ் டோர் வச்சுருக்காங்க. அதுவே வந்து நல்லா ஒரு பிரைட்டாக நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே வந்து சரி 3 BHK ஹவுஸுமே போய் பார்ப்போம், சும்மா தானே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த உள்ள இன்டீரியரே செம்மையாக இருந்துச்சு. இந்த ஐவினியும் குசலியும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெட்லேயும் ஹாயாக போயிட்டு படுத்துட்டு இருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வாஷ்ரூம் இருக்குது, ப்ளஸ் காமனாகவும் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஹாலில் மட்டும்தான் பால்கனி இருக்குது, ரூம்லலாம் பால்கனி இல்லை. ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணலாங்கிற மாதிரி அதுவும் வச்சுருந்தாங்க. த்ரீ பிஹெச்கேல உள்ள கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அந்த 2 BHKல பார்த்ததை விட 3 BHKல வந்து நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 6:30க்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேப் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. போகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழைலாம் பெஞ்சிட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒரு 10 மணி போல் அப்படியே சிதம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களோட கமெண்ட் அண்ட் லைக்ஸை வந்து கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.